அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோ லைஃப். இன்னைக்கு நம்ம கிளினிக்ல ரிப்பீட்டடா வர கேசஸ் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவர் பத்தி தான் இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ண போறோம். ஃபேட்டி லிவர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆல்கஹாலிக் பர்சன்ஸ்க்கு தான் நிறைய வருது அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. நிறைய நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் தான் இப்போ ரொம்ப காமனா கிளினிக்ல நிறைய பேர் வராங்களே. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி சிட்டிங் ஜாப்ஸ் அண்ட் பார்த்தோம்னா அன்டைம்ல சாப்பிடுறது, பேக்டு ஃபுட், டின்டு ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், இதெல்லாம் தான் ரீசனே. அண்ட் ப்ராப்பரா ஸ்லீப் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது அண்ட் லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் தான் இப்ப நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ரொம்ப காமனா இருக்கிறதே. ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா 3 கிரேட் இருக்கு. கிரேட் 1 பார்த்தோம்னா அப் டு 30% ஃபேட் அக்யூமுலேஷன் இன் த லிவர். கிரேட் 2 30 to 60% ஃபேட் அக்யூமுலேஷன் இன் த லிவர். கிரேட் 3 பார்த்தோம்னா மோர் தென் 60% நம்ம ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறது தான் கிரேட் 3 அப்படிங்கிறோம். ஸோ இது எவ்வளவு நாள்ல ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா வித்தின் 3 to 6 monthsல நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் ப்ராப்பரா ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நிறைய சிறுதானியம் லைக் வரகு, தெனை, சாமை, குதிரைவாலி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, காட்டு யானை அரிசி. ஸோ இதெல்லாம் ரெகுலரா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சியா எடுத்துக்க இல்ல லஞ்சுக்கு இதை ரைஸா வச்சு இதுக்கு நம்ம ரசம் குழம்பெல்லாம் இட்டு சாப்பிட்டாலுமே நமக்கு நல்லா ஃபேட் லிவர்ல இருக்கிறது குறையும். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஃபாஸ்டிங். ஸோ நம்ம சாப்பிட்றது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்ம செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருந்தா நம்ம ஃபேட் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த லிவர்ல இருந்து எனர்ஜி குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ ஃபாஸ்டிங் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஃபேட்டி லிவர். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ட்வைஸ் நீங்க ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னாவே இதுக்கு நல்ல சொல்யூஷன். டெய்லி பாத்தீங்கன்னா சொரக்காய் அடை, பூசணிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி எடுக்க நம்ம பாடி டீடாக்சிஃபை ஆக லிவர்ல இருக்க ஃபேட்டி எல்லாமே கரைஞ்சிடும். இதுக்கு ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. நீங்க அலாங் வித் டயட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹோமியோபதி மெடிசன்ஸும் எடுத்தீங்கன்னா குவிக்காவே ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.